Hi friends, எல்லாரும் இருக்கீங்களா? கேப்டன் GPM சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படினா நம்ம மொபைல்ல ஒரு சின்ன மூணு ட்ரிக் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா வாட்ஸ்அப் வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படினா எத்தனை மெசேஜ் வந்திருக்கு அப்படி நோட்டிஃபிகேஷனாவே உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மேலேயே நீங்க காட்டும். நீங்க உள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க மேலேயே தெரிஞ்சுக்கலாம் இத்தனை மெசேஜ் நமக்கு வந்திருக்கு அப்படினு. ஆனா இப்போ உள்ள புது அப்டேட் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல மேலே அது காட்றது இல்ல. அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படினு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அதை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க மேலே எனக்கு வாட்ஸ்அப் சிம்பிள் போட்டு ஒரு 19 இது காட்டுது. 19 மெசேஜ் நம்ம படிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. இது எப்படி பண்றது அப்படினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன் இல்லாட்டி இந்த இது இருக்குல்ல மூணு பார் அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெட்ஜெட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வெட்ஜெட் இருக்குல்ல வெட்ஜெட் ஓப்பன் ஆகும். வெட்ஜெட்டில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதான். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வாட்ஸ்அப்புங்க வெட்ஜெட் வாங்க. வாட்ஸ்அப் உங்களுக்கு எங்கே இருக்குதோ அங்கே போய்க்குங்க. அதை வந்து நீங்கள் எத்தனை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாத்தையும் காட்டும். எனக்கு வந்து இங்கே பாருங்கள் ஒன்று வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ், ஒன்று வந்து வாட்ஸ்அப் நார்மல். இந்த 4x200 இருக்குல்ல இதான். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கே செட் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே செட் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஏற்கனவே ஒன்று செட் பண்ணிட்டேன். திரும்ப செட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப கை வச்சு அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எங்கே எவ்வளோ பெருசாக வேணுமோ எவ்வளோ சின்னதாக வேணுமோ தேவையில்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை வச்சுக்கலாம். பாருங்கள் அதே மெத்தட் தான் இங்கே காட்டுது. 19 மெசேஜ் ஒன்று தேவைப்படுச்சா வச்சுக்கலாம், தேவையில்லாட்டி கூட நீங்கள் அதை டெலிட் பண்ணிடலாம். ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சில ஃபோட்டோஸ் வந்துருக்கும். ஃபோட்டோஸில் வந்து அந்த இமேஜில் வந்து டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு சில அப்ளிகேஷன் இருக்குது. அது நீங்கள் வந்து என்ன உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குல்ல அது மூலமாக கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். தமிழ் இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த டிப்ஸையும் சேர்த்து இதே சொல்லிட்டு நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஒரு எதுவும் புக்கில் இருக்கோ இல்லை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கூட அதோட நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரி எனக்கு ஏற்கனவே இது வந்து இமேஜ் தான் எனக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் ஒரு டெக்ஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட் இருக்குது. கூகுள் ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுல இங்கே கீழே பதில் லென்ஸ் ஆப்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது கேட்ச் பண்ணி கொடுக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு நெட் வேணும். உங்களுக்கு நெட் ஆன்லைன் இருந்தால் தான் இது வந்து வேலை செய்யும். பாருங்கள் உங்களுக்கு வந்து கேட்ச் பண்ணி கொடுத்துச்சு. இது ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க டெக்ஸ்ட்டை ஃபுல்லாகவே இங்கே கீழே காமிச்சிருங்க. பார்த்து தெரிஞ்சிருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயே இதுலையோ ஒரு இமேஜோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கூகுள் ஃபோட்டோஸ் மூலமாக ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரி வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கூகுள் அசிஸ்டன்ட்டில் கூட நீங்கள் வந்து உங்கள் பேரை ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணணுன்னா பாருங்க ஓப்பன் ஆச்சு. வாட் இஸ் மை நேம்? You told me your name was Captain GPM. I could never forget that. பார்த்தீங்களா இப்போ வந்து வாட் இஸ் மை நேம் கேட்டேன். அது வந்து உடனே வந்து கேப்டன் ஜிபி அப்படின்னு சொல்லிச்சு. இது வந்து நம்ம செட் பண்ணுறது தான். நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இங்கே மேலே நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கு பதிலாக இந்த இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போகும். மேலே 3 பார் இருக்குல்ல இந்த 3 பாரை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நிக்கி நேம், இந்த நிக்கி நேமில் வந்து என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் தான் உங்களுடைய டிஃபால்ட் நேமாக சொன்னது. இங்கே பாருங்கள் நான் கேப்டன் ஜிபின்னு கொடுத்துருந்தேன். அது வந்து கேப்டன் ஜிபின்னு இருந்துச்சு. நீங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய நேமை வந்து சொல்லும். இந்த 3 சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.